அன்பான இறை மக்களே, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். இன்று தாய் திருச்சபையானது இந்த பிரான்சிஸ் சவேரியாரை நினைவு கூறுகிறது. இவர் இந்தியாவின் பாதுகாவலர் என்றும் அழைக்கப்படுகிறார். நம் நாட்டில் கடலோர பகுதியில் அமைந்துள்ள இடங்களுக்கு சென்று மக்களுக்கு இறைவார்த்தை அறிவித்து நற்செய்தி பணி செய்து வந்தார். அவர் மரித்து 300 ஆண்டுகளுக்கு மேலாக ஆகிவிட்டது. ஆனாலும் இன்றும் அவருடைய உடல் அழியாமல் கோவாவில் உள்ள ஒரு ஆலயத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. இன்றைய இறைவார்த்தையில் ஏசாயா இறைவாக்கினர் மூலமாக ஆண்டவர் நமக்கு கூறும் நற்செய்தி என்னவென்றால், உள்ளம் உடைந்தோரை குணப்படுத்தவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலை கொடுக்கவும், கட்டுண்டோருக்கு விடிவை கொடுக்கவும், துயரத்தில் அழுது கொண்டிருப்பவர்களுக்கு ஆறுதல் அளிக்கவும், சாம்பலுக்கு பதில் அழகு மாலை அணிவிக்கவும், புலம்பலுக்கு பதில் மகிழ்ச்சியை தரவும் ஆண்டவர் நம்மிடையே வருகிறார். இவ்வாறு ஆண்டவர் நம்மோடு இருக்கும்போது நம்முடைய துன்பங்களை எல்லாம் மாற்றி எல்லாம் நன்மையினாலும் மகிழ்ச்சியினாலும் நம்மை நிரப்புவார். அன்பின் ஆண்டவரே, விண்ணையும் மண்ணையும் படைத்த தேவனே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், ஆராதிக்கிறோம். இயேசுவே, எங்கள் மெசியாவே, எங்கள் மீட்பரே, உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆவியானவரே, எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துகிற தேவனே, உமக்கு நன்றி ராஜா. நன்றி தேவனே. இதோ இந்த அதிகாலை வேளையிலே உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் அப்பா. எங்களை கண்ணோக்கி பாரும் தேவனே. இந்த புதிய நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிற கிருபைக்காக நன்றி ராஜா. இந்த புதிய நாளை நாங்கள் காண கிருபை செய்ததற்காக நன்றி தேவனே. நன்றி அப்பா. ஆண்டவரே, சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் தீங்கிருக்கும் அஞ்சிடேன். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் எப்பொழுதும் என்னோடு இருக்கிறது தேவனே. அதற்காக நன்றி ராஜா. எல்லா தீமையிலிருந்து எங்களை பாதுகாத்து வழிநடத்துகிற தேவனே, உமக்கு நன்றி ராஜா. அஞ்சாதே, திகையாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்ன தேவனே, உமக்கு நன்றி ராஜா. என் உள்ளத்தில் இருக்கிற எல்லா பயத்தையும் நீக்கி போடும் அப்பா. பயத்தை கொண்டு வருகிற பொல்லாத சாத்தானை இயேசுவின் நாமத்தினாலே விரட்டுகிறேன் தேவனே. ஆண்டவரே, மருத்துவர்க்கெல்லாம் மருத்துவரே, எங்களுடைய குற்றங்களை எல்லாம் மன்னித்து எங்களுடைய நோய்களிலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுக்கிற தேவனே, நோய்களிலிருந்து எங்களை குணமாக்குகிற தேவனே, உமக்கு நன்றி ராஜா. நன்றி தேவனே. இதோ பல்வேறு விதமான நோய்கள்னால மக்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்பா. அவர்களுக்கு சுகத்தை கட்டளையிடும் ராஜா. மருத்துவர்க்கெல்லாம் மருத்துவரான தேவனே, நோயாளிகளுக்கு தான் மருத்துவர் தேவை என்று சொன்ன தேவனே, இதோ நோயினால் பாதிக்கப்பட்டு வேதனையுற்று கொண்டிருக்கிற மக்களுக்கு சுகத்தை கட்டளையிடும் அப்பா. இப்பொழுதே உம்முடைய சுகமளிக்கும் வல்லமை பாய்ந்து வருவதாக ராஜா. அவர்களுக்கு பூரண உடல் சுகத்தை கட்டளையிடும் தேவனே. எனது பிரசன்னம் உன்னோடு செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் அளிப்பேன் என்று சொன்ன தேவனே, எப்பொழுதும் உம்முடைய பிரசன்னத்திலே நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா. எப்பொழுதும் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும் ஏசப்பா. இஸ்ரேல் மக்களுக்கு பகலில் மேகத்தூணாகவும் இரவில் அக்கினி தூணாகவும் இருந்து வழி நடத்தி வந்த தேவனே, எங்களையும் எங்களுடைய வாழ்க்கை பயணத்திலே வழி நடத்தும் தேவனே. நீ செய்கிற யாவற்றிலும் கடவுள் உம்முடனே இருக்கிறார் என்று சொன்ன தேவனே, இதோ இன்று நாங்கள் செய்கிற எல்லா செயல்களிலும் எல்லா காரியத்திலும் நீர் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தும் தேவனே. இரக்கத்தின் தேவனே, எங்கள் ஒவ்வொருவர் மீது உம்முடைய இரக்கத்தை அன்பை நிறைவாக ஊற்றும் அப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் மன்னியும் தேவனே. எங்கள் எல்லோரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஆமீன். முதல் வாசகம். இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 61. இறைவார்த்தைகள் 1 முதல் 3. ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தி அறிவிக்கவும், உள்ளம் உடைந்தோரை குணப்படுத்தவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலையை பறைசாற்றவும், கட்டுண்டோருக்கு விடிவை தெரிவிக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழங்கவும், நம் கடவுள் அநீதிக்கு பழிவாங்கும் நாளை அறிவிக்கவும், துயருற்று அழுவோருக்கு ஆறுதல் அளிக்கவும், சியோனில் அழுவோருக்கு ஆவன செய்யவும், சாம்பலுக்கு பதிலாக அழகு மாலை அணிவிக்கவும், புலம்பலுக்கு பதிலாக மகிழ்ச்சி தைலத்தை வழங்கவும், நலிவுற்ற நெஞ்சத்திற்கு பதிலாக புகழ் என்னும் ஆடையை கொடுக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். நேர்மையின் தேவதாருகள் என்றும் தாம் ஆட்சியுறுமாறு ஆண்டவர் நட்டவை என்றும் அவர்கள் பெயர் பெறுவர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9. இறைவார்த்தைகள் 16 முதல் 19, 22 முதல் 23. சகோதர சகோதரிகளே, நான் நற்செய்தி அறிவிக்கின்றேன் என்றாலும் அதில் நான் பெருமைப்பட ஒன்றுமில்லை. இதை செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு உள்ளது. நற்செய்தி அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு. இதை நானாக விரும்பி செய்தால் எனக்கு கைமாறு உண்டு.
நானாக விரும்பாவிட்டாலும் இது என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள பொறுப்பாக இருக்கிறது. அப்படியானால் எனக்கு கைமாறு என்ன? உங்களுக்கு எச்சளவுமின்றி நற்செய்தி அறிவிப்பதிலுள்ள மனநிறைவே அக்கைமாறு. நான் நற்செய்தி அறிவிப்போருக்குரிய உரிமையை கொஞ்சம் கூட பயன்படுத்தி கொள்ளவில்லை. நான் யாருக்கும் அடிமையாய் இல்லாதிருந்தும் பலரை கிறிஸ்துவிடம் கொண்டு வர என்னை எல்லோருக்கும் அடிமையாக்கி கொண்டேன். வலுவற்றவர்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வர வலுவற்றவர்களுக்கு வலுவற்றவன் ஆனேன். எப்படியாவது ஒரு சிலரை ஏனும் மீட்கும்படி நான் எல்லோருக்கும் எல்லாமும் ஆனேன். நற்செய்தியால் வரும் ஆசியில் பங்கு பெற வேண்டி நற்செய்திக்காக எல்லாவற்றையும் செய்கிறேன். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறை வார்த்தைகள் 15 முதல் 20. அக்காலத்தில் இயேசு 11 தோன்றி, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர், நம்பிக்கையற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர். நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அரும் அடையாளங்களை செய்வர். அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர், கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது. அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்று கூறினார். இவ்வாறு அவர்களோடு பேசிய பின்பு ஆண்டவர் இயேசு விண்ணேற்றமடைந்து கடவுளின் வலப்புறம் அமர்ந்தார். அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தியை பறைசாற்றினர். ஆண்டவரும் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்தாரும் அடையாளங்களால் அவர்களுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.